الحمد لله وحده لا شريك له في ألوهيته ولا ند له في ربوبيته ولا مثيل له في أسمائه وصفاته ليس كمثله شيء وهو السميع البصير والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله تعالى في قرآنه الكريم وفرقانه المجيد لقد كان لكم في رسول الله أسوة حسنة لمن كان يرجو الله واليوم الآخر وذكر الله كثيرا وقال نبينا صلى الله عليه وسلم في حديثه المبارك بعثت لأتمم حسن الأخلاق எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவன் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தாகுக. நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், குறிப்பாக இந்த இரவு தொழுகையை நிறைவேற்றிவிட்டு அல்லாஹ்வுடைய அன்பையும் அருளையும் எதிர்பார்த்தவர்களாக அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய பேரருள் என்றென்றும் நிரப்பமாக உண்டாவதாக. வாழும் காலமெல்லாம் குர்ஆன் சுன்னாவின் அடிப்படையில் வாழ்ந்து அதையே பிற மனிதர்களுக்கு எடுத்துரைத்து அதே சூழலில் மரணத்தை தழுவி நாளை மறுமை நாளையில் அன்னலம் பெருமானார் அகிலத்தின் அருட்கொடை, பொறுமையின் பொக்கிஷம், மனித குலம் மாணிக்கம், தியாகத்தின் சுடர் விளக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற உயர்ந்த சொர்க்கத்திலே குடும்பம் சகிதம், உற்றார் உறவினர் சகிதம், நண்பர்கள் சகிதம் நுழையக்கூடிய பெரும் பாக்கியத்தை உள்ள ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிய வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு இந்த உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நற்குணங்கள் குறித்து ஒரு சில தகவல்களை நேற்றைய பொழுது நாம் பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியாகவே ஒரு சில செய்திகளை இன்றைக்கு உங்களுக்கு அறிய தரலாம் என்று விரும்புகிறேன். நற்குணம் அது சாதாரணமான ஒரு பண்பு அல்ல. ஒரு முஸ்லிமுடைய இம்மை மறுமையினுடைய வெற்றி நற்குணத்தின் மீது தான் இருக்கிறது. குடும்ப தலைவன் என்ற அடிப்படையில் அவன் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் அவனிடத்தில் நற்குணம் இருக்க வேண்டும். ஒரு அழைப்பாளன் தன்னுடைய அழைப்பு பணியில் வெற்றியை எட்ட வேண்டும் என்று சொன்னால் அவனிடத்தில் நல்ல குணம் இருக்க வேண்டும். பணி செய்யக்கூடிய இடங்களில் நல்ல குணம் இல்லை என்று சொன்னால் பணியை இழக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டுவிடும். கணவன் மனைவிக்கு மத்தியில் நல்ல குணம் இல்லை என்று சொன்னால் இருவருக்கு மத்தியில் பிரிவு என்பது ஏற்பட்டுவிடும். ஒரு மனிதனுடைய எல்லா அம்சங்களிலேயும் மனிதனுடைய வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் அவனிடத்தில் நல்ல குணம் இருந்தால் மட்டுமே அவன் வெற்றி பெற முடியும். அதனால்தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நல்ல குணங்களை குறித்து அதிகமாக பேசியிருக்கிறார்கள். இந்த மார்க்கம் அதை பேசுகிறது. இஸ்லாத்தினை பொறுத்த வரைக்கும் 5 விஷயங்கள் மிக முக்கியமானது. 5 விஷயங்களைத்தான் மார்க்கம் போதிக்கிறது.
ஒன்று அக்கீதா, கொள்கை சுத்தமாக இருக்க வேண்டும். இபாதத், வணக்க வழிபாடுகள், அஹ்லாக், நல்ல குணங்கள், முஆமலாத், கொடுக்கல் வாங்கல், முஆஷராத், உறவு முறைகளை பேணுவது. இஸ்லாத்தினுடைய எல்லா அம்சங்களும் இந்த 5இல் ஏதாவது ஒன்றில் போய் சேரும். அதில் மிக முக்கியமானது அஹ்லாக். இபாதத்துகளை குறித்து இஸ்லாமிய மார்க்கம் எவ்வளவு வலியுறுத்தி சொல்லி இருக்கிறதோ அதைவிட ஒரு பங்கு மேலாக அஹ்லாக்கை குறித்து இந்த மார்க்கம் பேசி தருகிறது. ஏனென்றால் ஒரு முஸ்லிம் ஒரு இமேஜ், இஸ்லாத்தினுடைய இமேஜ். இவனை பார்க்கிற பொழுதுதான் இஸ்லாத்தை பற்றி அவர்கள் எண்ணுகிறார்கள். இன்றைக்கு நம்முடைய செயல்பாடுகளில் பல குளறுபடிகள் இருக்கிற காரணத்தினால் இஸ்லாமிய மார்க்கம் இன்றைக்கு தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட மார்க்கமாக இருக்கிறது. இருக்கா இல்லையா? ஒரு காலத்தில் அவ்வளவு மதிப்பு மரியாதை இருந்தது. தொப்பி போட்டு போனால் அவ்வளவு மதிப்பு. பாய் உட்கார, நிக்காதீங்க, உட்காருங்க பாய். இன்றைக்கு பாய் சொன்னாலே பதறி அடிச்சு ஓடுறான். பார்த்தாலே பார்க்கிற பார்வை வித்தியாசமான கோணத்தில் இருக்குது. இருக்கா இல்லையா? வியாபாரமா வேண்டாங்க, பாயிட்ட வியாபாரம் வச்சுக்காத. கொடுக்கல் வாங்கல் சுத்தம் இல்லை. வாக்குறுதி பேச்சு நிறைவேற்ற மாட்டான். பணிவாக பேச மாட்டான். பலா பலா அப்படின்னு வார்த்தையில கேட்டுக்கோம். பலா, முசீபத். அல்லாஹ் ஒரு நேரத்தில் ஒரு முஸ்லீமாக தொப்பி போட்டு போறது கண்ணியமாக கம்பீரமாக இருந்தது. இன்றைக்கு வெட்கப்பட வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கு. காரணம், நம்முடைய செயல்பாடுகள் இல்லை. ஏன்னா நம்ம சாதாரணமானவர்கள் அல்ல. ஒரு முஸ்லீம் என்று சொன்னால் அவன் இஸ்லாத்தை தான் பார்க்கிறான், நம்மளை பார்க்க மாட்டேங்கிறான். இப்போ இது மாதிரிதான் முஸ்லீம் இஸ்லாம் மார்க்கம் இருக்குமோன்னு பார்க்கிறான். அதனால்தான் இன்றைக்கு மிகப்பெரிய பின்னடைவு, வர்றதுக்கே பயப்படுறான். இல்லா மாஷா அல்லாஹ். அருமை தோழர்கள், நண்பர்களே, நல்ல குணம் உடையவர்களாக நாம் இருக்க வேண்டும். நீ எவ்வளவு பெரிய யாரும் பார்க்க மாட்டான். உன் பேச்சு எப்படி இருக்குன்னு தான் பார்ப்பான். உன் பழக்கம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்கறான். நடவடிக்கையை தான் பார்க்கறான். தொழுகை அல்லாஹ்வுக்கு சம்பந்தப்பட்டது. உன் நோன்பு நீ அல்லாஹ்வோடு வைத்துக் கொள்கிறாய், அல்லாஹ்வுக்காக. ஜகாத் எல்லாம் அப்படித்தான். நல்ல குணம்தான் மனிதர்களோடு பழகக்கூடிய முறை. அதை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். அதனால அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நற்குணத்தை அவ்வளவுக்கு அதிகமாக போதித்திருக்கிறார்கள். சொன்னார்கள், அன் அக்ஸரி சுஇல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் அக்ஸரி மா யுத்கிலு நாஸல் ஜன்னா. அல்லாஹ்வின் தூதரிடத்தில் கேட்கப்பட்டது, அல்லாஹ்வின் தூதரே, ஒரு முஸ்லிம் மக்களை அதிகமாக சொர்க்கத்தில் நுழைவிக்கக்கூடிய காரியம் எது? அதிகமாக சொர்க்கத்திற்குள் நுழைவிக்கக்கூடிய காரியங்கள் எது என்று கேட்க பொழுது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 விஷயத்தை சொன்னார்கள். தக்வல்லாஹ் வ ஹுஸ்னுல் குலுக். அல்லாஹ்வுடைய அச்சமும் நல்ல குணம்தான் உங்களை சொர்க்கத்தில் நுழைவிக்கும். வஸுயில அன் அக்ஸரி மா யுத்கிலு நாஸன் நார். மக்களை அதிகமாக நரகத்தில் நுழைவிக்கக்கூடிய காரியம் எது என்று கேட்கப்பட்ட பொழுது சொன்னார்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல் ஃபமு வல் ஃபர்ஜு. வாயும் மர்மஸ்தானமும் தான். இந்த 2 தான். நினைச்சு பாருங்க, இருக்க எல்லா பாவத்துக்கு காரணம் வாய் தான். வாய் தானே என்ன பேச்சு பேசுது. ஒட்டுமொத்த ஹராமினுடைய பிறப்பிடம் வாயாகத்தான் இருக்கு. பொய் பேசுறது வாயால, புறம் பேசுறது வாயால, பாட்டு பாடுறது வாயால,
கோல் மூட்டுறது வாயால, அடுத்தவங்களை பத்தி புறம் பேச, அடுத்தவங்களை பத்தி தரக்குறைவாக பேசுவது வாயால, அடுத்தவங்களை திட்டுறது வாயால, பொய் சத்தியம் செய்வது வாயால, குடும்பத்தை கணவன் மனைவிக்கு மத்தியில பிரிவினையை ஏற்படுத்த பயன்படுத்தக்கூடிய ஆயுதம் வாயால. எல்லாம் வாயில தான் வருது. சாப்பாடு ஹராமான சாப்பாடு. அதனால அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், ஒரு மனிதனை நரகத்தில் நுழைவிக்க கூடியது வாயும் மர்மஸ்தானமும் தான். இந்த ரெண்டு டேஞ்சர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இத்தகில்லாஹ ஐஸுமா குன்ட், எங்கிருந்தாலும் நீங்க அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். வத்பஇ ஸய்யத்தல் ஹஸனத தம்ஹுஹா, பாவம் செய்வீர்களே ஆனால் ஒரு நல்லது செய்து அந்த பாவத்தை அழித்து விடுங்கள். வஹாலிகின் நாஸ பிகுலுகின் ஹஸனின், மக்களிடத்தில் நல்ல குணத்தோடு பழகுங்கள். சொன்னாங்களா இல்லையா? ஆனா இதுல மட்டும் குறைபாடு, கோட்டை விட்டுறது. எல்லாம் சூப்பர், வியாபாரம் சூப்பர், இபாதத்து சூப்பர், ஆனா நல்ல குணம் இருக்கான்னு பார்த்தா குணம் இல்லை. அருமை தோழர்கள் என்பவர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அல்லாஹ்வின் தூதர் சொன்னோம் இல்லையா, இபாதத்துகள் மூலமாக நாம் சொர்க்கத்திற்குள் செல்லலாம், நல்ல குணத்தின் மூலமாக சொர்க்கத்தில் உயர்ந்த அந்தஸ்தை நாம் அடைய முடியும். சொர்க்கத்துக்குள் போறது மட்டும் நம்முடைய நோக்கம் அல்ல, சொர்க்கத்தில் உயர்ந்த அந்தஸ்தை பெற வேண்டும் என்று சொன்னால் நல்ல குணம் இருக்க வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதைத்தானே வலியுறுத்தினார்கள், வாழ்ந்து காட்டினார்களே. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை பாருங்கள், நல்ல குணங்களை போதித்தார்கள். லக்கது கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, உங்களுடைய ரசூல் இடத்துல நல்ல உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறதுன்னு அல்லாஹ் சொல்றான். அந்த ரசூலை பின்பற்றக்கூடிய இடத்திலும் முன்மாதிரி இருக்க வேண்டுமா, இருக்கக்கூடாதா? இருக்கணுமா இல்லையா? அந்த ரசூலை அல்லாஹ்வின் தூதரை முன் மாதிரியாக எடுத்து பின்பற்றக்கூடியவர்களும் பிற மக்களுக்கு முன் மாதிரியாக இருக்கணும். ஆனால் முன் மாதிரியாக இருக்கக்கூடிய சூழல் நம்மிடத்தில் இருக்கிறதான்னு பார்க்கணும். ஆக அருமை தோழர்களே, நண்பர்களே, நல்ல குணத்தை கைகொள்ளுவோம், குணத்தால் தான் வெல்ல முடியும். பிற மதத்தவர்களிடத்தில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்து கொண்ட முறையை பாருங்க. அல்லாஹ்வின் தூதரே, நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன், என்னுடைய உறவினர்களில் பலர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை, என்னுடைய உறவினர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லையே, நான் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என் மீது இருக்கிறதா? என்னுடைய உறவினர், என்னுடைய தாய் ஏற்றுக்கொள்ளவில்லை, தந்தை ஏற்றுக்கொள்ளவில்லை, சகோதரன் ஏற்றுக்கொள்ளவில்லை, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை, நான் மட்டும் முஸ்லீமாக இருக்கிறேன், அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் எனக்கு இருக்கிறதா என்று கேட்ட பொழுது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், உன்னுடைய தாயை உன்னோடு சேர்த்துக்கொள், விட்டுவிடாதே. புகாரிலே 2620வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகத்திடம் நான் கேட்டேன், அதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உன்னுடைய தாயை உன்னோடு நீ சேர்த்து வைத்துக்கொள், நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாய், உன் தாய் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லையானால் அவர்களையும் அரவணைத்துக்கொள் என்ற அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். மாற்று மதத்தவர்களோடு கூட எப்படி அன்போடு நடக்க சொல்லி தந்த மார்க்கம் இந்த மார்க்கம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பக்கத்தில் ஒரு சிறுவன், யூத சிறுவன் இருந்தானே, பார்த்து கேள்விப்பட்டிருக்கிறோமே. கான குலாமுன் யஹூதியுன் யஹ்திமுன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு யூத சிறுவன் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான். அவன் நோய்வாய்ப்பட்டு இருந்தான். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவனிடத்தில் வந்தார்கள். அவனுடைய தலைமாட்டிலே உட்கார்ந்து விட்டு, அஸ்லீம், நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கொள். பாருங்க எவ்வளவு கவலை இருக்குது பாருங்க. இஸ்லாத்தை ஏற்றுக்கொள் என்று சொன்னார்கள். அந்த சிறுவன் தன்னுடைய தந்தையை பார்க்கிறான். ஃபனதர இலா அபீஹி, பாப்பாவை பார்க்கிறான். என்ன செய்யறது? தந்தை சொன்னார், அத்தே அபுல் காசிம்,
அபுல் காசிம் ரசூலுல்லாவுக்கு கட்டுப்படு, சொன்னதை செய்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தோஷப்பட்டார்கள். அல்ஹம்துலில்லாஹில்லதி அன்கதஹு மினன் நார். அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும் என்னின் மூலமாக இந்த சிறுவனை நரகத்திலிருந்து அல்லாஹ் பாதுகாத்து விட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாற்று மதத்தவர்களோடு கூட இவ்வளவு அன்போடும் கருசரணையோடும் அவர்கள் பழகி இருக்கிறார்கள். காதிசியா என யுத்தம், அந்த இடத்துல சஹல் பின் ஹுனைப் ரலியல்லாஹு அவர்களும் கைஸ் பின் சாத் ரலியல்லாஹு அவர்களும் ரெண்டு பேரும் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அந்த காதிசியாங்கிற இடத்துல உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்போது அவர்களை ஒரு ஜனாசா கடந்து போகிறது. அந்த ஜனாசா போகிறத பார்த்தவொன்னே அந்த ரெண்டு பேரும் எழுந்திருச்சு நிற்கிறார்கள். மற்றவங்க சொன்னாங்க, நிற்கிற போர் ஜனாசா நம்ம முஸ்லீம் ஜனாசா இல்லை, அது மாற்று மதத்தை சார்ந்தவுடைய ஜனாசா என்று அவருக்கு சொன்னாங்க. அப்பொழுது அவர்கள் சொன்னார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு ஜனாசா கடந்து சென்ற பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுந்து நின்றார்கள். அல்லாஹ்வின் தூதரை இது யூதருடைய ஜனாசா என்று சொன்ன பொழுது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுவும் ஒரு உயிர் தானே என்று ஜனாசா கடந்து போகிற பொழுது கூட எழுந்திருத்து அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நின்றார்கள். ஆகவேதான் நாங்கள் இருவரும் அந்த ஜனாசாவுக்காக வேண்டி எழுந்து நிற்கிறோம் என்று அந்த சஹாபாக்கள் சொல்லி காட்டினார்கள். சொன்னாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னதோடு மட்டுமல்ல, நீங்கள் ஜனாசாவை கண்டால் எழுந்து நில்லுங்கள் என அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டினா. எந்த ஜனாசாவாக இருந்தாலும் சரி, புகாரில 1311வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. மாற்று மதத்தவர்களிடம் கூட அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு கனிவோடு அன்போடு நடந்து கொண்டாக என்று நாம் பார்க்க வேண்டும். தன்னை துன்புறுத்தியவர்களிடம் கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நல்ல குணத்தோடு நடந்திருக்கிறார்கள். ஒரு சில மக்கள் வந்தார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சொல்லுகிறார்கள், யூதர்கள் ஒரு சில யகூதிகள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வந்து சொன்னார்கள், அஸ்ஸாமு அலைக்க, நவுது பில்லா, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், அஸ்ஸாமு அலைக்க, உங்களுக்கு மரணம் உண்டாகட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்றதுக்கு பல அஸ்ஸாமு அலைக்க, உங்களுக்கு மரணம் உண்டாகட்டும். அல்லாஹ்வின் தூதரை பார்த்து யகூதிகள் சொன்ன வார்த்தை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொஞ்சம் முகம் மாறிவிட்டது. சொன்னார்கள், வ அலைக்கும், அவ்வாறே உங்களுக்கும் நேரட்டும் என்று சொல்லி முடித்து விட்டார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பக்கத்தில் இருக்கிறார்கள். இந்த வார்த்தையை கேட்டுவிட்டு கோபமடைந்து சொன்னார்கள், அஸ்ஸாமு அலைக்கும் வ லஅனகுமுல்லாஹ் வ கதிப அலைக்கும், அல்லாஹ் உங்களுக்கு சாவு வரட்டும், உங்கள் மீது அல்லாஹ்வுடைய கோபம் இறங்கட்டும், அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும் என்று தன்னுடைய கணவரை பார்த்த யகூதிகள் சொன்னார்களே, அவர்கள் வருத்தப்பட்டு இந்த வார்த்தையை சபித்தார்கள். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் மனைவி முன்னால் கணவனை குறித்து இப்படி பேசின யாருக்குத்தான் கோபம் வராது? கொதித்தெழுந்தார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மஹலன் யா ஆயிஷா, ஆயிஷா ஸ்டாப், அத்துமீறாதீர்கள், வ அலைக பிர்ரிஃபிக், மென்மை கொள்ளுங்கள். இன்னைக்கு மனைவியோட ஜாயின் பண்ணி இவಳು சேர்ந்துருவான், மனைவி வாயை திறந்து இவனு கூட சேர்ந்து வாயை திறந்து கத்த ஆரம்பிச்சிருவான். குணம் அப்படிதான் இருக்கு. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், நோ ஆயிஷா ஸ்டாப், மஹலன் யா ஆயிஷா அலைக பிர்ரிஃபிக், மென்மையாக இரு, வ இய்யாகி வல் உன்ஃபி அவில் ஃபுஹ், கடினமான வார்த்தைகள் பேசுவதோ ஆபாசமான வார்த்தைகளை பேசுவதை விட்டு உன்னை நான் எச்சரிக்கை செய்கிறேன். அல்லாஹ்வின் தூதரே, அவர்கள் என்ன வார்த்தை சொன்னார் என்பதை கவனித்தீர்களா? ஆமாம், நான் கவனித்தேன். நான் என்ன சொன்னேன் என்று உனக்கு தெரியாதா? அலைக்கும் என்று சொன்னேனே, உங்களுக்கும் அவ்வாறே ஏற்படட்டும் என்று சொன்னேனே.
அவர்கள் செய்த அந்த பதுவா ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. அவர்களுக்கு எதிராக அழைக்கும் என்று நான் சொன்னதை அல்லாஹு தஆலா அங்கீகரித்துக் கொண்டான் என்று சொன்னார்கள். தன்னை இழிவாக பேசியவனிடத்தில் கூட அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி கடினமான வார்த்தைகளை பேசுவதற்கு அவர்கள் விரும்பவில்லை. அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு யூத பெண்மணி எல்லா பிரச்சனைகளையும் ஏற்படுத்தி யூதர்கள் தான், யகூதிகள் தான். ஒரு யூத பெண்மணியை பாருங்க, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு விஷம் தோய்க்கப்பட்ட ஒரு இறைச்சி, ஒரு ஆட்டை அன்பளிப்பாக கொண்டு வந்து கொடுத்தார். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிலிருந்து சிறிது சாப்பிட்டார். தெரியாது, அல்லாஹ்வின் தூதருக்கு அன்பளிப்பாக கொடுக்கப்பட்டது தானே. ஹலாலா பிஸ்மி சொல்லி அர்த்தியா? நம்மளால கேட்போம், பிஸ்மி ஹலாலா இது? அவன் பிஸ்மி சொல்லி அர்த்திருக்க மாட்டான், அப்படி தானே கேட்போம். நம்ம கேட்குற கேள்வி அதுதாங்க. பிஸ்மில்லா காஃபிர்கள் கொண்டு வந்தது காது அல்லாத, அது ஹலாலாக இருக்காது. அல்லாஹ் அக்பர். நிறைய விஷயம் இருக்குது, நம்ம மேலோட்டமாக பார்த்துருக்குறோம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்மணி கொண்டு வந்த இறைச்சியை சாப்பிட்டார்கள். அதுக்கு பிறகுதான் தெரிந்தது அதில் விஷம் தோய்க்கப்பட்டிருக்கிறது என்று. அல்லாஹ்வின் பிறகு தெரிந்த பிறகு அல்லாஹ் சஹாபாக்கள் அந்த பெண்ணை பிடித்து விட்டு அவளை கொலை செய்து விடட்டுமா என்று கேட்டார்கள். நம்ம இருந்தால் கொன்றுவோம் அப்படிம்போம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேண்டாம், அவளை விட்டு விடுங்க என்று சொன்னார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தொண்டை சதையில் அந்த விஷத்தினுடைய பாதிப்பை தொடர்ந்து அவர்கள் உணர்ந்து கொண்டே இருந்தார்கள். அல்லாஹ்வின் தூதர் நடவடிக்கைகளை பாருங்கள். அப்படிப்பட்ட நல்ல குணம் இருந்த காரணத்தினால்தான் மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை கட்டி எழுப்புவதற்கு அவர்களால் முடிந்தது. இல்லை என்றால் முடியாது. பெண்மணி பெருந்தன்மையோடு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னித்து விட்டார்கள். இந்த ஹதீஸ் புகாரில 2617வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறார்கள், நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் நடந்து சென்று கொண்டிருந்தேன். அப்போது அவர்கள் ஓரமான பகுதி தடித்திருந்தது. நஜ்ரான் தேசத்து, யமன் தேசத்தினுடைய ஒரு சால்வை ஒன்றை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போர்த்தி இருந்தார்கள். போர்த்தி கொண்டு வீதியில அல்லாஹ்வின் தூதரோடு நடந்து போய் கொண்டிருந்தேன். அல்லாஹ்வின் தூதர் சால்வை போட்டிருந்தார்கள். ஒரு கிராமவாசி வேகமாக வந்தான். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சால்வையை பிடித்து இழுத்தார். எந்த அளவுக்கு எனில், அந்த வேகமாக இழுத்த காரணத்தினால் சால்வையினுடைய ஓரப்பகுதி தடிமனாக இருந்தது அல்லவா, அது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோளினுடைய ஒரு மூலையில் காயப்படுத்தி விட்டது, பதிந்து விட்டது, அப்படி அழுத்தி பிடித்ததினால். பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பிடிச்சிட்டு கேட்கிறாரு, அல்லாஹ்வின் செல்வத்திலிருந்து எனக்கு கொடுக்கும்படி கட்டளையிடுங்கள். ஆர்டர் போறார். தங்களிடம் உள்ள பைத்துல் மாலில் இருந்து அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த செல்வத்திலிருந்து எனக்கு கொடுப்பதற்கு நீங்கள் கட்டளையிடுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பி பார்த்தார்கள். அவரை பார்த்து சிரித்தார்கள். அவர் கேட்பதை கொடுக்குமாறு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளையிட்டார்கள். ஒரு சாதாரண மனிதன் சட்டையை பிடிச்சா கோவமா வராதா? ஒரு பொதுவாக எல்லாராகட்டும், சாதாரண மனிதராக இருந்தாலும் கூட ரோட்டில் ஒரு சட்டை கோவம் வரும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தீர்களா எப்படி பண்பாக நடந்து கொண்டார்கள்? சிரிக்க முடிந்தது பாருங்க. சிரிச்சாங்க. தெரியாம சொல்கிறான், யார்கிட்ட என்ன பேசணும் எப்படி பேசணும் தெரியாம பேசுறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரித்தார்கள். கௌரவத்தை எதிர்பார்க்கவில்லை, மரியாதை எதிர்பார்க்கவில்லை, கண்ணியமாக நடந்து கொண்டார்கள். இன்னொருத்தரை பார்க்கணும். இது ஒரு சம்பவம். இன்னொரு சம்பவத்தை பார்த்தா இதை விட கடுமையா இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசல் இருந்தோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எழுந்தாங்க, நாங்களும் எழுந்தோம்.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிவாசலுடைய மைய பகுதிக்கு வந்தார்கள். அப்போது அவர்களை கண்ட ஒருவர் பின்புறம் இருந்து மேலாடையை இழுத்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலாடை பின்புறத்தான் இழுக்கிறார். மேலாடை முரட்டு துணியாக இருந்த காரணத்தினால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிடரி சிவந்தே போயிடுச்சு. ஹதீஸ்ல வந்திருக்கு, பிடரி சிவந்து போய்விட்டது. முஹம்மதே, எனக்கு 2 ஒட்டகங்கள் நிறைய பொருட்களை தருவீராக. ஆர்டர் பாருங்க, கேட்க முடியுமா? இன்னைக்கு கேட்க முடியுமா? அப்படி யார்கிட்ட போய் எப்படி கேட்குறாங்க பாருங்க. 2 ஒட்டகம், 1 ஒட்டகம் இல்லை, 2 ஒட்டகம் நிறைய எனக்கு நீங்கள் பொருட்களை தாருங்கள். நான் கேட்கறது உங்க வீட்டு செல்வத்தை கேட்கல, உங்களுடைய தகப்பனாருடைய சொத்திலிருந்து நீர் தரப்போவதில்லை. பைத்துல் மால் உங்களுடைய வீட்டு சொத்தாது. அந்த வார்த்தை பயன்படுத்துகிறார் பாருங்கள். உமது தகப்பனாரின் செல்வத்தில் இருந்தோ நீர் தரப்போவதில்லை. பைத்துல் மால், மக்களுடைய பணம் எனக்கு தாருங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என் ஆடையை விட்டா தான் உனக்கு தருவேன்னாங்க. என் ட்ரெஸ்ஸை விடு, ஆடையை விடு, நெருக்குது, விடுன்னாங்க. விடமாட்டேன், ஆர்டர் பண்ணுங்க, நான் விடுறேங்கிறார். 3 முறை சொல்லுகிறார் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கடைசி வரைக்கும் அதால் விடவே இல்லை. சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவர் கேட்ட மாதிரி 2 ஒட்டகம் நிறைய, 1 ஒட்டகம் நிறைய கோதுமையும் இன்னொரு ஒட்டகம் நிறைய பேரிச்சம்பளையும் கொடுத்து விடுங்கள் சொன்னாங்க. இந்த காட்சியை பார்த்து சஹாபாக்கள் கொதித்து எழுந்து வேகமாக வந்தார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் சொல்லுகிற வரைக்கும் யாரின் பக்கம் கூட வரக்கூடாது, அவரை தொடக்கூடாது. அப்படி இல்லைங்கள். வார்த்தை படிச்சு பாருங்க, நசையில வருது 4694, அபூதாவுதுல 4145 ஹதீஸை படிச்சு பாருங்க. மூச்சுக்கு முன்னூறு மாட்டான் சுன்னா 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 எங்க இருக்கு? குர்ஆன் சுன்னா எங்க இருக்கு? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை பாருங்கள். ஒரு ஜனாதிபதி ஒரு கலீஃபாவிடத்தில் ஒரு சாதாரண பிரஜை இப்படி நடந்து கொண்டார் என்று சொன்னால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யாரும் அவர்கிட்ட வரக்கூடாது, அவர் கேட்டதை கொடுத்து விடுங்கள். கொடுத்ததற்கு பிறகு வந்தவர்கள் எல்லாம் நீங்க திரும்ப போங்கன்னாங்க சஹாபாக்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நல்ல குணத்தை பாருங்கள். இது பிரபலியமான ஒரு ஹதீஸ், எல்லாருக்கும் தெரியும். ஒரு பெண்மணி, இந்த ஹதீஸ் புகாரில 1283வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஒரு பெண்மணி கபருக்கு அருகில உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கிற, நல்ல கவனிங்க, அழுது கொண்டு இருக்கிற. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்ணை பார்த்து, அல்லாஹ்வை அஞ்சிக்கொள், இத்தகில்லா, அல்லாஹ்வை அஞ்சிக்கொள், பொறுமையாக இரு என்று சொன்னார்கள். அந்த பெண்மணி, என்னை விட்டு முதல்ல போங்க, இடத்த காலி பண்ணுங்கட்டார், உங்க வேலையை பார்த்துட்டு போங்க. சரி, அரபிக்கு அந்த பெண்மணி சொன்ன வார்த்தை தர்ஜுமா சொல்றதா இத்தகில்லா சொன்னபோது, இலைக்க அன்னி, எனக்கு தெரியும், உங்க வேலையை பார்த்து போங்கன்னு அர்த்தம். ஃபைன்னக லம் துஸபி முஸீபதி, எனக்கு நேர்ந்த அந்த கஷ்டம் மாதிரி உங்களுக்கு ஒன்றும் ஏற்படலை, அதனால நீங்க போங்கன்ட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அங்கேருந்து போயிட்டாங்க. அப்புறம் தான் அவங்க சொல்லப்பட்டுச்சு, சொன்னது யார், வந்தது யாரு தெரியுமா? ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்படியா என்று அந்த பெண்மணி அல்லாஹ்வின் தூதரை பார்த்தா இந்த வார்த்தையை சொன்னேன், அலறி அடித்துக் கொண்டு அல்லாஹ்வின் தூதரை பார்க்க அந்த பெண்மணி வருகிறாள். சொல்லுகிறாள், பாபன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டிற்கு வந்தேன். ஃபலம் தஜித் இன்தஹு பவ்வாபீன், எந்த வாயில் காவலனும் அவர்களுக்கு இல்லை. இந்த வீட்டுக்கு வாசல்ல எந்த வாட்ச்மேனும் கிடையாது. ஃபகாலத்ல ஆரிஃபுக்கு நேர் அப்படின்ட்டு வந்து யாரை சொல்லலாம், நான் உங்களுக்கு அறியலை, யாருன்னு தெரியாம நான் சொல்லிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க. அல்லாஹ்வின் தூதர் இன்னம ஸப்ரு இன்த ஸதமத்தில் ஊலா, பொறுமை என்பது முதல் கட்டத்திலே எடுத்துக்கொள்வது தான். எல்லாம் அழுது முடிச்சுட்டு கதறி கதறி அழுதுட்டு அல்லாஹ்வை எல்லாம் பேசி திட்டி தீத்திட்டு லாஸ்ட்ல சரி நான் பொறுமையோடு இருக்கிறேன் சொல்வதல்ல பொறுமை. முதலாவதாக நீ பொறுமையை கைக்கொள்ள வேண்டும் என்று சொன்னார்கள். இங்க இந்த ஹதீஸ்ல நம்ம பார்க்க வேண்டிய செய்தி என்னன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கலீஃபா,
சாமாஜ அரபு உலகத்தை ஆட்சி செய்யக்கூடிய மன்னர். மன்னர் என்று சொன்னால் படை பட்டாளங்கள் சூழ்ந்து வரவில்லை. வந்த தெரிஞ்சிருக்குமா இல்லையா? எல்லாம் இவ்வளவு கூட்டம் வராங்க, யாரு ஊரு கேட்பாங்க, தெரிஞ்சிருக்கும். இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படை பட்டாளங்கள் சூழ்ந்து வரவில்லை, சாதாரண மனிதர்களைப் போல அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தார்கள். அதனால தான் அந்த பெண்மணிக்கு வந்தது யாருன்னு தெரியல. பல்லக்கில வரல, குதிரை மேல வரல, யானை மேல வரல, முன்னாடி 4 காரு பின்னாடி 4 காரு வரல. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி வந்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, அந்த பெண்மணி என்ன சொல்லுகிறாள் பாருங்கள். அல்லாஹ்வின் தூதருடைய வீட்டிற்கு வந்து பார்த்தேன், வாயிற்காவலர் யாரும் இல்லை. அப்ப வாயிற்காவலர் சொல்லப்பட்டிருக்கு, வந்தது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்ப ஒரு பிரம்மாண்டமா இருப்பாங்க போல. வீட்டுக்கு வந்து பார்த்தா ஒரு ஆள் கிடையாது. இப்ப எவ்வளவு எளிமையாக வாழ்ந்திருக்கிறார்கள் பாருங்கள். ஆக அருமை தோழர்கள், நண்பர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படித்தான் சஹாபாக்களுக்கு மத்தியில் வாழ்ந்திருக்கிறார்கள். ஆச்சரியம், ஒவ்வொரு வரலாறும் ஒவ்வொரு செய்திகளும் மிகுந்த ஆச்சரியத்திற்குரியது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யமனுக்காக வேண்டி முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அவர்களை அனுப்புகிறார்கள், கவர்னராக்கி அனுப்புகிறார்கள். ஒரு அதிகாரி, சாதாரண அதிகாரி, அவரை ஒட்டகத்தில் வைத்துக் கொண்டு அந்த ஒட்டகத்தினுடைய கடிவாளத்தை அல்லாஹ்வின் தூதர் பிடித்து நடந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். எல்லைக்கே வருகிறார்கள். எல்லைக்கு வந்து சொல்லுகிறார்கள், முஆஸ், இதுதான் நாம் இருவரும் சந்திக்கக்கூடிய கடைசி சந்திப்பாக இருக்கக்கூடும். நீங்கள் வருவீர்களேயானால் என்னை பார்க்க முடியாது, என் கபரைத்தான் பார்ப்பீர்கள், என்னுடைய ஆலயம் மஸ்ஜித் நபவியைத்தான் நீங்கள் பார்ப்பீர்கள். எப்படி இருக்கு பாருங்கள். ரவிசா 2 பேரும் சந்திக்க மாட்டாங்கன்னு சொல்றாங்க. நம்ம பிரிய போறோம். அழுகிறார்கள், தேம்பி தேம்பி அழுகிற முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அப்பொழுது சொன்ன இத்தகில்லாஹ ஹைதுமா குன்த, அப்ப சொன்ன வார்த்தை தான் இது, எங்கிருந்தாலும் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், காலிக்குகளோடு நல்ல குணத்தோடு நடந்து கொள்ளுங்க. அப்ப சொன்ன வார்த்தை எப்படி இருக்கும்? அவர்களுக்கு மட்டுமல்ல, நமக்கு சொன்ன வார்த்தை தான் இந்த வார்த்தை. தம்மால் நியமனம் செய்யப்பட்ட ஒரு சாதாரண அதிகாரியை ஒட்டகத்தில் உட்கார வைத்து ஜனாதிபதி அந்த ஒட்டகத்தினுடைய மூக்கணாங்கயிறை பிடித்து நடந்து ஊர் எல்லைக்கு வரைக்கும் வருக என்று சொன்னார். நினைத்து பார்த்தீர்களா? பதவி என்ற ஆசை அவர்களுக்கு இல்லை. பதவி என்று தான் நான் தான் இருக்க வேண்டும், நீ நடந்துதான் வர வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுக்கு கிடையாது. அப்படிப்பட்ட அற்புதமான வாழ்க்கைக்கு சொந்தக்காரர்களாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தார்கள். நிறைய இருக்கு, நூற்றுக்கணக்கான வரலாறுகள், சரித்திரங்கள் பதிவு செய்யப்பட்டது. எல்லாம் புகாரி முஸ்லிம் வந்த சம்பவங்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக கடைசியாக சொல்வது, அருமை தோழர்களே, நண்பர்களே, நாம் அல்லாஹ்வினுடைய அடியார்கள் நல்ல குணத்தோடு பழகக்கூடியவராக இருக்க வேண்டும். இந்த வாழ்க்கை ஒன்று நிரந்தரமான வாழ்க்கை கிடையாது. இருக்கக்கூடிய அப்படியே இருப்பார் என்று சொல்ல முடியாது. உலகத்தில் வாழ்கிற பொழுது பிற மனிதர்களுக்கு ஹுஸ்னுல் குலுக் என்றால் என்ன? எந்த சூழ்நிலையிலேயும் பிற மனிதர்களுக்கு என்னால் எந்த விதமான தொந்தரவும் வந்துவிடக்கூடாது. கஃபுல் அதா, அவனுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை அதை நான் தடுக்க வேண்டும். என் மூலமாக மற்றவர்களுக்கு எந்த விதமான கஷ்டங்களோ துன்பங்களோ வந்துவிடக்கூடாது. பிற முஸ்லிமை பார்க்கிற பொழுது புன்முறுவலோடு தலாக்கத்துல் வஜுகோட சந்திப்பது தான் நல்ல குணம். இன்னைக்கு எதுவுமே நம்மகிட்ட இல்லை. பார்த்தா ஏண்டா முகத்தை பார்த்தோன்னு இருக்கு. ஒரு சிலருடைய முகத்தை பார்த்தா ஏண்டா பார்த்தோன்னு இருக்கு. சலாம் சொல்லுவது கிடையாது, ஒரு புன்முறுவலோடு சந்திப்பது கிடையாது. பிற மனிதர்களுக்கு நோவினைத்தான், எந்த பிரச்சனையும் எந்த நேரத்தில் கொண்டு வருவாங்கன்னு பயத்தில் இருக்க வேண்டிய நிலைமையில் இருக்குது. ஆக அருமை தோழர்களே, இதுதான் ஹுஸ்னுல் குலுக். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையிலிருந்து நாம் பெறக்கூடிய படிப்பினை. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களோடு நல்ல குணத்தோடு நடந்தார்கள். நாமும் நற்குணத்தோடு மக்களோடு நடப்போமே என்று சொன்னால் நாளை மறுமை நாளையில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கும்.
எந்த மனிதர் கெட்ட குணத்தோடு, கடின குணத்தோடு, கடின வார்த்தைகளை பிரயோகித்து உலகத்தில் வாழுகிறாரோ, நாளை மறுமை நாளையில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டு தூரமாக இருக்கக்கூடிய ஒரு நிலைதான் ஏற்படும் என்று எச்சரிக்கை இருக்கிறது. ஆக நல்ல குணங்களோடு பழகக்கூடிய மக்களாக வல்ல ரஹ்மான் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் இருந்த நல்ல குணங்களை நம்முடைய வாழ்க்கையில் பின்பற்றக்கூடிய மக்களாக வல்ல ரஹ்மான் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.